என்னோட பேரு சௌபர்ணிகா சௌந்தரராஜன். நான் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ்ல பிஇ ட்ரிபிள் 2019ல கம்ப்ளீட் பண்ணினேன். டெசால் செமிகண்டக்டர்ஸ் அப்படிங்கிற கம்பெனில பிளேஸ் ஆனேன். இன்னைக்கு நான் ஜெர்மனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட மந்த்லி இன்கம் மோர் தென் 1.5 lakhs. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். என்னோட கெரியர்ல பேஸ்மெண்ட் செட் பண்ணி கொடுத்தது விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஸோ விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ்க்கு நன்றி. ஹலோ எவ்ரிவன், என் பேரு ஜீனா. நான் 2010 விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தேன். கரண்ட்லி ஐ எம் ஒர்க்கிங் இன் மலேசியா ஆஸ் அ சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர். நான் படிக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் இயர்ல ஃபியூ எம்என்சிஸ் அண்ட் அதர் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ஆன் கேம்பஸ்க்காக வந்திருந்தாங்க. நான் ஆன் கேம்பஸ்லயே செலக்ட் ஆயிருந்தேன். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்ததுனால எனக்கு ப்ரோக்ராம் சால்விங் ரொம்பவே ஈஸியா இருந்தது. ஆஃப்டர் காலேஜ் அவர்ஸ் கூட நம்ம போய் ஒர்க் அவுட் பண்ற மாதிரியான வெல் எக்யூப்ட் லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதனால உங்களுக்கு எப்ப எல்லாம் டவுட்ஸ் இருக்கோ நீங்க போய் அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் அகாடமி உங்களுக்கு இயர் 1ல இருந்தே பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்கறதுனால உங்களுக்கு ரியல் இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஃபியர் இருக்காது. ஈஸியா உங்களால இன்டர்வியூஸ் கிளியர் பண்ண முடியும். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட், பசில் சால்விங், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கில், குரூப் டிஸ்கஷன், இது மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்ல, மாக் இன்டர்வியூஸ் உங்களுக்கு ஃபைனல் இயர்ல நிறைய ஸ்கெடியூல் பண்றதுனால ரொம்பவே ஈஸியா இருக்கும். So those who are studying in VSB Engineering College as well as யாரெல்லாம் VSB Engineering College choose பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருக்குமே my best wishes. Thanks for VSB Engineering College. Stay safe. Thank you.
வணக்கம். என்னுடைய பெயர் ஆர் ராதாகிருஷ்ணன். என்னுடைய சொந்த ஊர் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள கண்ணமநாயக்கனூர். தற்சமயம் உடுமலை நகரிலே வசித்து வருகிறேன். எனது மகள் ஆர் ஹர்ஷினி 2014 வருடம் +2 தேர்ச்சி பெற்று அடுத்து மேற்படிப்பிற்காக இன்ஜினியரிங்கில் சேரலாம் என்று முடிவெடுத்து கோவை மாவட்டத்திலே இன்ஜினியரிங் கல்லூரி எது சிறந்தது என்று விசாரித்த பொழுது கிணத்துக்கடவில் உள்ள விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் சிறப்பாக செயல்படுகிறது என்றும் பிளேஸ்மெண்ட் நிறைய வருகிறது என்றும் கேள்விப்பட்டு அந்த கல்லூரியை அணுகி அங்கு பேராசிரியர்களுடன் கலந்து ஆலோசித்து அங்கு லேப் வசதி உள்ளதா, கல்லூரியில் என்னென்ன வசதி இருக்கிறது என்று விசாரித்து முழு திருப்தியுடன் எனது மகள் ஆர் ஹர்ஷினியை 2014 வருடம் இசிஇ டிபார்ட்மெண்ட்டிலே சேர்த்தேன். இந்த கல்லூரியை பற்றி பின்புதான் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது. அந்த கல்லூரியிலே முதலாவது நல்ல விஷயம் ஒழுக்கம், இரண்டாவது பெண் மாணவிகளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு, மூன்றாவது லோ ஆவரேஜ் ஹை கட் ஆஃப் என்று பாகுபாடு பார்க்காமல் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் சிறப்பான கல்வியை வழங்கினார்கள். பிஇஇசி 3வது ஆண்டு இறுதியிலேயே பிளேஸ்மெண்ட் கோச்சிங் கொடுத்து 4வது வருட இறுதியில் அவர்களை முழு அளவில் தயார்படுத்தி இந்த பிளேஸ்மெண்ட்டிலே என் மகள் தேர்ச்சி அடைந்தால் டிசிஎஸ் கம்பெனியில் இப்பொழுது பெங்களூரில் வேலை பார்த்து வருகிறார். அவள் முடித்த வருடம் 2018. இந்த வேலையிலே இந்த கல்லூரிக்கும் இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் கல்லூரி பேராசிரியர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, மேலும் வருங்காலங்களிலே இன்ஜினியரிங் படிப்புக்கு கோவை மாவட்டத்திலே சிறந்த கல்லூரி என்று கேட்டால் கண்டிப்பாக நான் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜை தான் சொல்வேன் என்று கூறி, மீண்டும் கல்லூரிக்கும் கல்லூரி முதல்வர்களுக்கும் கல்லூரி பேராசிரியர்களுக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு மாணவன் படிக்கிற கல்லூரி, அந்த கல்லூரியினுடைய தரம் அவனுடைய எதிர்காலத்துக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத பத்தி நான் இந்த மீட்டிங்ல பேச போறேன். அதே மாதிரி நம்ம கல்லூரியினுடைய தரம் எப்படி இருக்குது, அந்த தரத்தை மேலும் மேலும் உயர்த்துறதுக்கு என்னவெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போறேன். இந்த மீட்டிங்க்கு உள்ள போய் நம்ம காலேஜ் தரத்தை எல்லாம் பத்தி நான் சொல்றதுக்கு முன்னால ஒரு விஷயத்த சொல்ல போறேன். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். காதலும் கடந்து போகும் விஜய் சேதுபதி நடிச்ச படம். அந்த படத்துல இந்த காலேஜினுடைய தரம் எவ்வளவு முக்கியம்ங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஒரு தரம் அதிகம் இல்லாத ஒரு காலேஜ்ல ஒரு பொண்ணு படிப்பாங்க. அந்த பொண்ணு ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட், ரொம்ப பிரைட் இன்டலெக்சுவல். அப்புறம் அந்த காலேஜ்ல தான் கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் வராதனால அவங்க படிச்சு முடிச்ச பின்னாடி வேலை தேடி, காலேஜில் படிக்கும்போது வேலை கிடைக்காது, வேலை தேடி ஒரு டவுனுக்கு போவாங்க. அங்க டவுன்ல போய் கம்பெனியே ஏறி இறங்குவாங்க. அப்போ அந்த கம்பெனியே ஏறி இறங்கும்போது, வேலை தேடி அடையும் போது அவங்களுக்கு ஏகப்பட்ட தொந்தரவுகள் வரும், அவமானங்கள்லாம் வரும். அதையெல்லாம் தாங்கிட்டு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. சரி, ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லிட்டாங்க. அந்த இன்டர்வியூக்கு வர சொன்னோடனே அங்க போனோடனே உங்களுடைய சர்டிபிகேட்டை கொடுன்னு வாங்கி செக் பண்ணுவாங்க. நல்ல மார்க்கு, டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்காங்க. அப்புறம் கோடிங் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஆப்டிடியூட் டெஸ்ட் பண்ணுவாங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேச தெரியுதான்னு பார்ப்பாங்க, இன்டர்வியூ ஸ்கில் இருக்குதான்னு பார்ப்பாங்க. எல்லாம் பார்த்து போட்டு எல்லாம் நல்லா இருக்குது. நல்லா இருந்தா கடைசியா ஒரு கேள்வி கேட்டாங்க, நீ எந்த காலேஜ்ல படிச்ச அப்படின்னு. அவங்க அந்த காலேஜ் பேரு சொன்னது எனக்கு நல்லா காது கேட்க, அங்காள பரமேஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ்னு என்னமோ சொன்னாங்க. உடனே அந்த இன்டர்வியூ பண்ண 2 பேரும் சொல்றாங்க, இப்ப காலேஜுகள்ல கல்யாண மண்டபம் நடத்துறவங்கள காலேஜா மாத்திடுறாங்க, இது ஒரு மொக்க காலேஜ் அப்படின்னு சொல்லி, உனக்கு வேலை இல்லைன்னு எல்லா ஸ்கில் இருந்து காலேஜ் பேரை சொன்ன உடனே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணு கெஞ்சி பார்த்தது, சார் காலேஜ் பிரபலம் இல்லாத காலேஜுக்கு பிரைட் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பாருங்க, நான் என்னுடைய ஸ்கில்ல ப்ரூவ் பண்றேங்க. ஆனா நோ அப்படின்ட்டு விரட்டி அடிச்சிடுவாங்க. Take your seat. Sit down. Thank you, sir.
காலேஜ் பேர் என்ன? ஸ்ரீ அம்பிகாண்டவா சரஸ்வதி காலேஜ். தடிக்கி விழுந்தா காலேஜ். கல்யாண மண்டபம்லாம் காலேஜ் பண்ணிட்டாங்க சார் இப்பெல்லாம். Let us know about yourself. Sir, my name is Yarni. I did my BTech IT from Sri Ambikandava Saraswati College. Okay. What is the meaning of your name? Yarna ஒரு ancient musical instrument, sir. Okay. Is your family into music? No, sir. No. சார் நம்ம கம்பெனி கல்ச்சரலுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாட்டு பாடலாமே. Sir. இல்லை, கம்பெனியில் நிறைய கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும். ஸோ பாடுற மாதிரி டேலண்ட்லாம் உங்களுக்கு இருந்த அட்வான்டேஜ், அதனால தான் பாட சொல்கிறோம். சும்மா பாடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன, நான் பேசக்கூட தொடங்கலையே. Get up. Get up, Sir. please. Why such a slow song? Give us a peppy number. கூகுள் பண்ணி பார்த்தேன் With some dance moments, உலகத்துல. please. Come on. We need energy. We need performers in the team. That's why. Go on. கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்துல, இவன் போல ஒரு கிழக்கனும் பிறந்ததில்ல. யாஹூ யாஹூ. Good singing. Very Excellent. good voice. Very good voice. Please down. ரொம்ப நல்லா பாடுறீங்களே. ட்ரைனிங் போய் எடுத்துக்கலாமே ஏதாவது ப்ரொஃபஷனல் கிட்ட. நல்ல ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்து இப்போ புது சிங்கர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஏன் அங்க அந்த கரியர்லாம் சூஸ் பண்ணல நீங்க? சாரி, எனக்கு நெட்வொர்க்கிங் ட்ரை பண்ணணும். அது ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் இப்போ அந்த பொசிஷனுக்கு வேகன்சி இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி. ரொம்ப சாரி. ஆனால் அட்வைஸ் சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். என்ன சார், நல்லா டைம் பாஸ் ஆச்சா? நல்ல டைம் பாஸ். வேறு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. Hello. I'm calling from BBC about women empowerment. It's regarding an interview. Can you connect me to the HR? Hello. Yes. Sir, my name is Hello. Yarni. This is regarding a BBC interview, right? क्या सोच रही है तू? Yes, sir. This is not the way to speak. எப்படி I கால் really பண்ணனும்ன்றது need முதல்ல to talk தெரிஞ்சுக்கங்க. to you. Educated, No, தானே? sir, Is it the right way to thing communicate is, to the I company? need- Do you think you can get a job Please like try this? to learn manners first. This is not the way. I can't do anything. Cut the phone. Sorry, I can't help. I'm sorry. போய் சொன்னீங்களா? ஆமா சார், நான் பிபிசில இருந்து அடிக்கல. நான் வேலை தேடிட்டு இருக்கிற ஒரு சாதாரண பொண்ணு. மன்னிச்சுக்கோங்க. சரிங்க, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? சார், நான் பாவம், ரொம்ப ரொம்ப பாவம். 12th நல்ல மார்க்ஸ் எடுத்தேன். ஆனா அம்மா அப்பா கூடவே இருக்கணும்னு சொல்லி ரொம்ப சுமாரான காலேஜ்ல சேர்த்து விட்டாங்க. அதுக்கு நான் என்னங்க காலேஜ்ல பண்ண கூட நல்ல முடியும்? பெர்சன்டேஜ். ஆனா மொக்க காலேஜ்ல இருந்து எங்கேயோ இன்டர்வியூக்கு கூப்பிட மாட்டாங்க சார். மொக்க காலேஜ்ல இருந்து நல்ல No, no, ஸ்டூடண்ட்ஸ் no, வருவாங்க no. சார். அது நீங்க ஏன் சொன்னது யாரும் போய். I புரிஞ்சுக்க can't help மாட்டாங்க? you. இதை நான் ஏன் சொல்ல வர்றேன்னா, ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மாணவிக்குமே நீங்க செலக்ட் பண்ற காலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க காலேஜை செலக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காலேஜினுடைய தரமும் முக்கியம். அடுத்து நம்ம காலேஜ் எப்படி தரமான காலேஜா தரம் இல்லாத காலேஜா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது வருது. நம்ம காலேஜ்ல இந்த வருஷம் 4th இயர் படிக்கிற பசங்க உலகத்தில் இருக்கிற எல்லா டாப் எம்என்சி கம்பெனிலையும் பிளேஸ் ஆயிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எல்லா கம்பெனிகளும் விசிட் பண்ணி டிசிஎஸ், கார்னிசன்ட், கேப்ஜெமினி, சோனி, ஜோவோ எல்லா கம்பெனிகளும் விசிட் பண்ணிட்டாங்க. எல்லா கம்பெனிகளும் விசிட் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட் ரெக்ரூட் பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து இந்த டாப் எம்என்சி கம்பெனிகளோட நம்ம அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் எல்லாம் வந்து இங்க ரெக்ரூட் பண்றதுக்கு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறோம். டிசிஎஸ், கேப்ஜெமினி மாதிரி நிறைய கம்பெனிகள் சைன் பண்ணியிருக்கிறோம். அவங்கெல்லாம் வருஷம் இங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவங்க படிக்கிற காலத்துக்கும் அவங்க வருவாங்க. எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறோம். அதுக்கடுத்து ரிசல்ட் பார்த்தா உங்களுக்கே தெரியும், அநேகமா 100% பாஸ், அநேகமா 100% பாஸ். பிளேஸ்மெண்ட் அநேகமா 100% எல்லாரும் பிளேஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு சம்பவத்தை நான் சொல்றது கடமைப்பட்டிருக்கிறேன். என்னன்னா, சமீபத்துல 4 டிபார்ட்மெண்ட்டுடைய ரீஅக்ரெடிடேஷனுக்காக இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்தாங்க. இந்த வர கமிட்டிகள் ஏதாவது பாக்குறாங்கன்னா காலேஜினுடைய ஜெனரல் ஃபெசிலிட்டி பாக்குறாங்க,
இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாக்குறாங்க, ஸ்டூடெண்ட்டை பாக்குறாங்க, ஸ்டாஃப் பாக்குறாங்க, டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் பாக்குறாங்க, எல்லாத்தையும் பாக்குறாங்க, எல்லாத்துக்கும் இன்டராக்ட் பண்றாங்க. கடைசியா என்ன பண்றாங்கன்னா எக்ஸிட் மீட்டிங்னு ஒண்ணு நடத்துவாங்க. அந்த மீட்டிங்ல என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காலேஜில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது என்னென்ன அம்சங்கள்னு சொல்லுவாங்க. உங்க காலேஜில் எல்லாம் கெட்டதா இருக்கீங்க, இது எல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணி இன்னொரு லிஸ்ட் சொல்லுவாங்க, நாங்களே எழுதி வச்சுக்குவோம். அதே மாதிரி இதெல்லாம் நல்லதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, கெட்டதையும் மட்டும் சொல்லாம. இந்த தடவை அவங்க சொன்னது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. இங்க வந்தது எங்கிருந்து வந்தாங்க, அதனுடைய லீடர் வந்து அதனுடைய ஹெட் வந்து ஐஐடியினுடைய டைரக்டர், என்ஐடி பீப்புள், இது மாதிரி முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் இவங்கெல்லாம் வந்தாங்க. அவங்க கடைசியில சொன்னது உங்க காலேஜினுடைய பிளஸ் அப்படின்னு சொன்னது குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குட் பிளேஸ்மெண்ட், குட் ரிசல்ட், குட் அட்மிஷன் அப்படின்னு மனசை திறந்து பாராட்டிட்டு போனாங்க. என்ன நம்பவே முடியல. முதல்ல இன்று இன்ஸ்பெக்ஷன் நடக்கும்போது திருப்பி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம ஸ்டாஃப்களை, திருப்பி அதங்க இதங்க அந்த ரெக்கார்டை காணும் இந்த ரெக்கார்டை காணும். இது போகும்போது என்ன மைண்டில் இருப்பாங்களோன்னு பார்த்தா மனம் திறந்து ஓப்பனா குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குட் பிளேஸ்மெண்ட், குட் ரிசல்ட் சொல்லிட்டு போயிருக்காங்க. இது வந்து எனக்கு ஒரு பெருமையான விஷயமா தெரிஞ்சது. நம்ம 20 வருஷமா பட்ட பாட்டுக்கு கிடைச்ச பலன்னு எனக்கு மன சந்தோஷமா இருந்தது. 15 நாளைக்கு ஒருக்கா நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் போடுவேன். அந்த எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்ல வந்து என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குது, என்னென்ன நடக்கலைன்னு ரிவ்யூ பண்ணுவேன். ரிவ்யூ பண்ணும்போது சரியா நடக்காத மேட்டர் பூரா ஒரு டார்கெட் டேட் கொடுத்து இந்த டேட்டுக்குள்ள நீங்க பினிஷ் பண்ணிடுவோம்னு டார்கெட் வச்சிருவோம். அந்த டார்கெட்டுக்குள்ள முடிக்கலைன்னா பிடிச்சிருவோம், எல்லாருமே சேர்ந்து பிடிச்சிருவோம். இது ஒண்ணு நம்ம தரத்தை அபிவிருத்தி பண்றதுக்காக நான் எடுக்கிற நடவடிக்கை. எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் 15 நாளைக்கு ஒருக்கா நடத்தலாம். நம்ம மாணவர்கள் உலகம் பூரா போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வேலை செய்யறாங்கிறது உங்களுக்கு தெரியும். உலகம் பூரா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, இங்கிலாந்து எல்லா கண்ட்ரிலையும் வேலை செய்யறாங்க. அவங்க மாச சம்பளம் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நீங்க அதை விடவே அதிகமா சம்பாதிக்கணும்னு என்னுடைய ஆசை. உதாரணத்துக்கு சொல்றேன், 2017 இசிஐல சங்கத்குமார்னு ஒருத்தர் படிச்சாரு. இப்ப அவர் மாசம் 7 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு கனடாவில் ஒர்க் பண்றாரு. பிரேம்குமார்னு ஒருத்தர் ஐடியில படிச்சாரு, அவருக்கு HCL மாசம் 7 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் இருக்கிறாரு. பிரவீன் சொல்லி ட்ரிபிள்இல ஒருத்தர் படிச்சாங்க, அவர் வந்து 2006 பேட்ச் 6.5 லட்சம் மாச சம்பளம் வாங்குறாரு. 100கணக்கான நம்முடைய முன்னாள் மாணவர்கள் உலகம் பூரா மாசம் 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் இப்படி சம்பளம் வாங்கிட்டு. அவங்களுக்கு சம்பளம் மட்டுமல்ல, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்கான செலவு, அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட் செலவு, வீட்டு வாடகை, மருத்துவ செலவு இத்தனையும் கம்பெனிகளே கொடுக்குறாங்க. அதுபோல அவங்க பெற்றோர்கள் இந்தியாவில இருந்து அவங்க போய் பார்க்கறதுக்கு பிளைட்ல போறதுக்கு உண்டான சார்ஜும் அவங்களே கொடுக்குறாங்க. ஆக வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிற நம்ம முன்னாள் மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல அதனுடைய ஒரு பகுதியை இந்த வருஷம் 4th இயர் மாணவர்கள் 11 ஆஃபர் அதிகபட்சமா வாங்கியிருக்கிறாங்க. 11 ஆஃபர் வாங்கி எல்லா கம்பெனிலையும் பிளேஸ் ஆயிட்டாங்க. உலகத்தில் இருக்கிற டாப் MNC கம்பெனியில பூரா கம்பெனிலையும் ஒரே சமயத்தில் பிளேஸ் ஆயிருக்கிறாங்க. இந்த வருஷம் அதிகபட்ச சம்பளமா 11 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு நம்ம மாணவர்களுக்கு. அதிகபட்சமா 11 லட்சம் கிடைச்சிருக்குது. நிதிஷ்குமார் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4th இயர் ஸ்டூடெண்ட் 11 ஆஃபர் வாங்கி கையில் வச்சிருக்கிறாரு. தரணிங்கிற ஸ்டூடெண்ட் 10 ஆஃபர் வாங்கி வச்சிருக்கிறாங்க. மணிசங்கர்ங்கிற ஸ்டூடெண்ட் 10 ஆஃபர் வாங்கி வச்சிருக்கிறாங்க. 1ல இருந்து 10 ஆஃபர் வரைக்கும் வாங்கி எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பிளேஸ் ஆயிட்டாங்க, எல்லா கம்பெனிலையுமே பிளேஸ் ஆயிட்டாங்க. அடுத்து இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன், உங்க வாழ்க்கை ரொம்ப பலமாகவும் நீங்க வந்து ஹெல்த்தியாகவும் திடமாகவும் சந்தோஷமா இருக்கணும்னா வாழ்க்கையில 2-3-4 விஷயங்களை நீங்க எல்லாம் கடைபிடிக்கணும். 1, நீங்க எல்லாம் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிங்க. 2, உடற்பயிற்சி பண்ணுங்க. 3, பொறாமப்படாதீங்க. மனசு திடமா வச்சுக்கோங்க. 4, நல்லா தூங்கணும். தூங்கலின்னா வாழ முடியாது. 5வது 1, யூரின் மோசம் போறது சரியா போகலினாலும் மனசை நீண்ட நாள் வாழ முடியாது. இந்த 5ஐயும் கடைபிடிங்க. ஒரு நல்லெண்ணத்தோட வாழ்க்கையில முன்னேறுங்க. விடைபெற்றுகிற ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம். BSB Engineering College, Coimbatore and Karur, the best for admission, research and placements.